பயப்படாத, நான் சூழ்நிலையை மாற்றுவேன், நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், இழந்து போனதை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி நீங்க வேண்டிக் கொண்டா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாய் நடந்து போகிற சமயம் அந்த பட்டணத்தில் சகேயு என்ற ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான். ஒரு பெரிய பணக்காரர். அவர் நிறைய பணமெல்லாம் இருந்தது, நல்ல பதவி இருந்தது. அதாவது டாக்ஸ் கலெக்டர் என்கிற ஒரு பெரிய பதவி அவருக்கு இருந்தது. அதனால் நல்ல பதவி, பணம், வசதி எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. யார் எனக்கு நிம்மதி சமாதானம் தருவார்கள் என்ற ஏக்கம் இருந்து கொண்டிருந்தது. இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது இந்த லூக்கா 19:3 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் அவரை பார்க்கணும். எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்க. இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், விடுதலை கொடுத்தார், நன்மை செய்தார் எல்லாம் சொல்கிறாங்க. நான் அவரை பார்க்கணும். இப்படிலாம் எல்லாரும் சொல்கிறாங்களே, அந்த இயேசுவை நானே பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருப்பார், அவரை பார்க்கணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது. அவர் இயேசுவை பார்க்க ஓடினார். இயேசு அவரோடு பேசி அவர் வீட்டுக்கு வருகிறேன் என்று தன்னை அவருக்கு வெளிப்படுத்தின சம்பவம் தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர், இதை குறித்து தான் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் அன்பானவர், வல்லமை உள்ளவர், நமக்கு தகப்பனை போன்றவர், விடுதலை கொடுக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயமானவர். இப்படி அவரை குறித்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இந்த இயேசுவை பற்றின ஒரு காரியத்தை நம்ம வேத வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த இயேசுவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவர் ஆறுதலின் தேவன், ஆறுதல் தருகிற ஒரு தேவன், காட் ஆஃப் கம்ஃபர்ட் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் ஆறுதல் அளித்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். யாருக்கு ஆறுதல் தேவை? பாதிக்கப்பட்ட உள்ளம், நொறுக்கப்பட்ட ஒரு உள்ளம், பாதிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். அவங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக ஏங்கும். உங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இப்போ உட்கார்ந்துருக்கிறீங்க. மனதுக்குள்ள ஒரு வேதனை. ஒருவேளை சரீரம் உங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கலாம், உங்களுடைய இருதயம் யாருமே காண முடியாத உங்களுடைய இருதயத்திலே ஒரு காயம் இருக்கலாம், ஒரு வேதனை இருக்கலாம், மனுஷருடைய வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கலாம், பரிகாசங்கள் காயப்படுத்தி இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தி பேசினதுனால நான் என் வாழ்க்கை அப்படி தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளாகவே காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், உன்னை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன் என்று இயேசு இன்னைக்கு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு ஆறுதலின் தேவன். வேத புஸ்தகத்தில் இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அநேகரை ஆறுதல் படுத்தினார். பாதிக்கப்பட்ட மக்களை ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே தான் 11ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு வருகிறார். அந்த ஊருக்கு பேர் நாயின். இப்பவும் அந்த ஊர் இருக்குது. இது பைபிளில் எழுதப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னால். அதே ஊர் இப்பவும் இருக்குது, இதே பெயரில் இருக்குது. நாங்கள் போயிருக்கிறேன். அது இயேசு பேர் வளர்ந்த ஊராகிய நேசரத் இருக்குல்ல, அது பக்கம் அந்த கானா ஊரில் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் நாயின் என்ற ஊர். இப்பவும் அதே பெயரில் தான் அந்த ஊர் இருக்கிறது. ஒரு மலை சரிவில் அந்த ஊர் இருக்கிறது. இயேசு அங்கே தான் போகிறார். நாயின் என்ற ஊருக்கு போகும்போது இயேசுடைய சீஷர்கள், திரளான மக்கள் இயேசுவுக்கு பின்னால் போகிறாங்க. இவங்க அந்த ஊருக்குள்ளே போய் கொண்டிருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே இருந்து ஒரு ஊர்வலம் வருகிறாரு. அது சவ ஊர்வலம். அடக்கத்துக்கு ஒரு வாலிபனை, மரித்து போன ஒரு வாலிபனை கொண்டு போகிறாங்க. அடக்கத்தை ஊருக்கு வெளியில் இருக்கிற கல்லறை தோட்டத்தில் தான் புதைப்பாங்க.
அதனால் அவனை சுமந்து கொண்டு வர்றாங்க. வசனம் சொல்லுங்க, ஊராரில் திரளான மக்கள் அந்த சவ ஊர்வலத்தில் இருக்கிறாங்க. ஏனென்றால் மரித்து போனவன் ஒரு வாலிபன், இளம் வாலிபன் மரித்து விட்டான். அதனால அந்த ஊரே திரண்டு வந்திருக்கிறாரு. அந்த வாலிபனுடைய மனைவி ஒரு விதவை பெண், கைம்பெண், ஒரே மகன். யோசித்து பாருங்க, அந்த விதவை தாய்க்கு ஒரே மகன், அவனும் மரிச்சிட்டான். இப்போ அவங்க தனிமையாக்கப்பட்டு விட்டார்கள். அதனால் அவங்க அழுது கொண்டே வர்றாங்க. அதனால் ஊர் முழுவதும் திரண்டு வருகிறது. பாவம், இந்த விதவையினுடைய ஒரே மகன் இறந்துட்டானே, இந்த அடக்கத்துக்கு போயிட்டு வரலான்னு ஊரே திரண்டு வருகிறது. அவனை சுமந்து கொண்டு சிலர் வர்றாங்க. அதுக்கு பின்னால இந்த விதவை தாய் அழுது கொண்டே வருகிறாள். எதிர்த்தாப்புல இயேசு தன் சீஷரோடும் ஒரு திரள் கூட்டமாக இயேசுவும் வருகிறார். இப்போ 2 ஊர்வலமும் சந்திக்கிறது இந்த ஊரில் ஒரு பகுதியில், அந்த இடத்துல. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த விதவை அழுது கொண்டே வருகிறாள், கண்ணீர் அழுது கொண்டே வருகிறாள். அவளுக்கு எதனால் இந்த கண்ணீர் வேதனை? இழப்பினால் உண்டான வேதனை. முதலாவது, அவளுடைய கணவரை அவள் இழந்து விட்டாள். எவ்வளோ காலத்துக்கு முன்னால் கணவர் இறந்திருப்பார் தெரியாது. கணவரை அவள் இழந்து விட்டாள், விதவையாக்கப்பட்டாள். ஒரே ஒரு மகன். அதனால கணவரை இழந்த துக்கம் அவருடைய உள்ளத்தை பாதித்து எவ்வளோ நாள் கண்ணீர் வடித்தாளோ தெரியாது. ஆனால் மகன் நிமித்தம் தன்னை தேற்றி கொண்டு, சரி நமக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த மகனையாவது வளர்த்து ஆளாக்குவோம், அவனால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று மகனை வளர்த்து கொண்டிருக்கிறாள். அவன் வாலிபனான போது அவனும் மரித்து விடுகிறான். வியாதி தாக்கி இருக்க வேண்டும், ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரித்திருக்க வேண்டும். என்ன காரணம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் மரித்து விட்டான். வியாதிப்பட்டு தான் மரித்திருக்க வேண்டும். அந்த மாதிரி மரணம் அடைந்து விட்டான். இப்போ 2வது இழப்பு. முதலாவது கணவரை இழந்து விட்டாள், அதுவே அவளுக்கு ஒரு வேதனை, காயம். இப்போ ஒரே ஒரு ஆதரவாக இருந்த மகனையும் அவள் இழந்து விட்டாள், அது இன்னொரு பெரிய பாதிப்பு. இப்போ இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க, யாருக்காக நான் வாழணும்? அவளுக்குள்ளே ஒரு வாழ்க்கை குறித்த வெறுப்பே வந்திருக்கும். இனி யாருக்காக நான் வாழணும்? எனக்கு யார் இருக்கிறாங்க? நான் வீட்டுக்கு வந்தால் தனிமையாக தான் உட்கார்ந்து இருக்கணும். என் மகனை அடக்கம் பண்ணி விட்டு வீட்டுக்கு நான் எப்படி வருவது? தனிமையில் எப்படி இருப்பது? எனக்கு கணவரும் இல்லை, மகனும் இல்லை, தனித்து அனாதையாக்கப்பட்டு விட்டேனே. ஒரு காயமுடைய உள்ளத்தில் அழுது கொண்டே வருகிறாள். வெகு திரளான மக்கள் வந்தாங்க. சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, ஒரே தெருவில் உள்ளவங்க இருந்திருப்பாங்க. யாரும் அவளை ஆறுதல் படுத்தவே இல்லை. எதுக்கு அழுகிற, நாங்கெல்லாம் இருக்கிறோம், உன்னை கவனிச்சு கொள்ளுவோம், பயப்படாத, அப்படி சொல்லுவதற்கு யாரும் இல்லை. எல்லாம் துக்கத்தோடு நடக்கிறாங்க. ஆனால் இப்போ இயேசு அதை பார்க்கிறார். அழுது கொண்டு வருகிற அந்த பெண்ணை, அந்த விதவை தாயாரை ஆண்டவர் பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகினார். அந்த கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை உடைத்தது. அவனுடைய விதவை தாயினுடைய கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை உடைத்தது. இயேசு மனதுருகினார். அவளை பார்த்து மனதுருகினார். அவளுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, அவர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற ஒன்றுமே தெரியாது. முதல் முறை இயேசு அந்த ஊருக்கு போயிருக்க வேண்டும். சம்பவத்தை வாசிக்கும் போது அப்படித்தான் தெரிகிறது. இப்போ இயேசு மனதுருகி அந்த பெண்ணிடத்தில் போய், அழாதே, டோன்ட் கிரை, வீப் நாட் என்று சொல்ல, அழாதே, ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். காயப்பட்ட உள்ளத்தோடு அழுது கொண்டிருக்கிற, இழப்புக்கு நடுவில் நிற்கிற ஒரு விதவையினுடைய வேதனையை அறிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதே. யாருமே அவ்வளோ ஆறுதல் படுத்தலை. ஆனால் இயேசு என்கிற ஆறுதலின் தேவன் சொல்லுகிறார், நீ அழாதே மகளே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவன் கண்ணீரை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவன் அழுகையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ அழாதே. வேறு வார்த்தையில சொல்லவில்லை. இவளுக்கு என்ன செய்தால் ஆறுதல் அடைவாள், என்ன நடந்தால் அவளுடைய கண்ணீரை துடைக்க முடியும்? இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டார். தொட்ட உடனே எல்லாரும் நிற்கிறாங்க. யார் இவரு? வந்து அந்த பெண்ணுகிட்ட அழாதன்னு பேசுகிறார், பாடையை தொடுகிறார். அவரை சுற்றி பெருங்கூட்டம் இருக்குது. யாரோ விசேஷமானவர். அவரை பார்த்தா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தெரியுதே, கடவுள் தான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த மாதிரி தெரியுதேன்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உடனே நின்றாங்க. இயேசு
வாலிபனோடு, செத்து போன வாலிபனோடு பேசுகிறார். எழுந்திரு வாலிபனை, எழுந்திரு. உன் தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்படணுமானா நீ எழும்பணும். உன் தாயினுடைய காயப்பட்ட உள்ள மாறுதல் அடையணுமானா நீ எழும்பணும். வாலிபனை, எழுந்திரு. மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் இயேசு. மரித்தவரை எழும்ப பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர் இயேசு. மரித்து போன உறுப்புகளையும் செயல்பட வைக்கிறவர் இயேசு. என்றால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் அவர். அதனால் அவர் சொன்ன உடனே மரித்து போன வாலிபனுக்குள்ள உயிர் திரும்ப வந்தது. அவன் எழுந்து உட்கார்ந்தான். தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த தாயினுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறிவிட்டது. என் மகன் உயிரோடு இருக்கிறான், என் பையன் உயிரோடு இருக்கிறான். கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறினது. அந்த ஊரே சந்தோஷப்பட்டிருக்க, எல்லாம் துதித்திருப்பாங்க, மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை, துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது. அதுதான் இயேசு. இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்க, காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க, தனிமையில் அழுகிறீங்க. எனக்கு யாரும் இல்லை, நான் ஆல் அலோன். தனிமையில் கண்ணீர் வடிக்கிறீங்க. என்னை புரிந்து கொள்ள, நேசிக்க, அன்பு காட்ட யாரும் இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிறவனுக்கு. நீ ஏன் அழுகிற மகளே, நீ ஏன் அழுகிற மகனே? நான் இருக்கிறேன்ல உனக்கு. உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன், உன் வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன், உனக்காக நான் மனிதனாக அவதரித்து வந்த ஒரு தேவன், உன்னுடைய பாரங்களை துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த தேவன். அந்த மக்கள்லாம் சொல்றாங்க 16 வசனத்தில், மகா தீர்க்க தரிசன மத்தியில் வந்திருக்கிறார் தேவன், தமது ஜனங்களை சந்தித்தார். இவர் சாதாரண மனிதன் அல்ல, கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார். மக்கள் சொல்றாங்க, அவர் கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார், தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார். அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறார். உங்க வீட்டில், ஆஸ்பத்திரியில், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா அந்த இடத்துல, டிராவலில் இருக்கிறீங்களா, காரில் இருக்கிறீங்களா, எங்கே இருக்கிறீங்க அந்த இடத்துல உங்களை சந்திக்கிறார், உங்களோடு பேசுகிறார். நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். உன் உள்ளம் காயப்பட்டிருக்கிறது, பாவத்தினால, வியாதியினால, இழப்பினால, நிந்தையினால, அவமானத்தினால, பரிகாசத்தினால, மற்றவங்க அற்பமாக பேசுகிறதுனால உன் உள்ளம் காயப்பட்டிருக்கிறது. உன் இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிறாய், தனிமையில் கண்ணீர் வடிக்கிறாய், எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி, நான் இருக்கிறேன் உனக்கு மகனே, நான் இருக்கிறேன் உனக்கு மகளே, உனக்காகத்தானே இந்த உலகத்தில் நான் வந்து சிலுவையில் என்னை மறிக்க ஒப்பு கொடுத்தேன், என்னை அடிக்கட்டும் நொறுக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்தேன். உன் பாடுகளை நான் சுமந்தேன், உன் பாவங்களை நானே சுமந்தேன், உன் துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் சகலத்தை நான் சிலுவையிலே சுமந்தேன் உனக்காக. உன்னை ஆறுதல் படுத்த, உனக்கு ஒரு அற்புதம் செய்ய. பயப்படாத, நான் சூழ்நிலையை மாற்றுவேன், நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், இழந்து போனதை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி நீங்க வேண்டிக் கொண்டா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்னால் சிலுவை மரத்தில் மரிக்கத்தனை அர்ப்பணித்து, கைகளில் கால்கள் ஆணடிக்கப்பட்டு, ரத்தம் வடிய அந்த சிலுவையில் தொங்கினார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, முகமெல்லாம் ரத்தம், அவருடைய சரீரமெல்லாம் வாடினால் அடித்து கிழிக்கப்பட்டு, சரீரமெல்லாம் ரத்தம், அவருடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினார். எதற்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தி கொடுத்தார். ஏன்? அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டவுடனே வியாதி மறைந்து விடும், சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், வேதனை நீங்கி விடும். உங்களுக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர், மகனே உனக்காக, மகளே உனக்காக, தகப்பனை, தாயே உங்களுக்காக இயேசு சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தவர். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். ஆனால் காயங்கள் மாறலை, இன்னும் அந்த காயங்கள் இருக்கிறது, இன்னும் அந்த தழும்புகள் அவருடைய கையில் இருக்கிறது, அவருடைய தலையில் இருக்கிறது, அவருடைய விழாவில் ஈட்டி பாய்ந்த அந்த காயம் தழும்பு இருக்கிறது, கால்கள் இருக்கிறது. அதை பார்க்கும்போது ஆண்டவர் நினைக்கிற, என் பிள்ளைகளை குணமாக்கத்தானே தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன் என்று உடனே அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களே, எல்லாம் முடிஞ்சிட்டு என்ன அவ்வளோதான், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்பிக்கை இழந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா?
இனிமே என்ன செய்ய முடியும்? எல்லாம் நம்ம கையை மீறி போச்சு. நம்ம ஒன்று நினைச்சோம், அது வேற மாதிரி நடந்துட்டு இனி அவ்வளோதான், முடிந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடியாததை முடிய செய்கிற தேவன் இயேசு. நீங்க நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், ஆனா இயேசு எல்லா சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்ற முடியும். 38 வருஷ வியாதி இனி முடிஞ்சிட்டு, என் வாழ்க்கையே முடிஞ்சிட்டு இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை உண்டாக்குகிறார். உங்களுக்கு ஒரு புது ஆரம்பத்தை இன்றைக்கு இயேசு வைத்திருக்கிறார். நீங்க எதை நினைச்சு முடிஞ்சு போன நினைக்கிறீங்களோ அதுல புதிய ஒரு வழி திறக்கும், புதிய ஆரம்பத்தை காண்பீங்க. இனிமேதான் ஆசீர்வாதம் உண்டாகும். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். தன்னையே சிலுவையிலே பலியா கூட. எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு தான் நினைச்சாங்க இயேசுவின் சத்துருக்கள். சிலுவையோட முடிஞ்சிட்டு இயேசு அப்படிதான் நினைச்சாங்க. 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார், உயிரோடு இருக்கிறார். அவர் தான் சொல்றார், என் மகனே மகளே, நான் உயிரோடு இருக்கிறேன், உனக்கு புதிய ஆரம்பம், பயப்படாத. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து வலது கரம் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட, தகப்பனே, இந்த மகனோடு மகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். இந்த தகப்பனா தாயோரோடு கூட இணைந்து ஜெபிக்கிறேன். நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் எல்லாம் முடிந்ததேன், அவ்வளவுதான், இன்று ஒன்று செய்ய முடியாதென்ற சூழ்நிலையில என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் முடியாதவர்களை முடிய செய்கிற தேவன், முடிந்து போன காரியத்திலே புதிய ஆரம்பத்தை உண்டாக்குகிற தேவன். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இனிமேல் இந்த வியாதி சுகமாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும் அந்த பொருளாதார வியாதிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டும். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கை முடிந்தது, பிசினஸ் முடிந்தது, என் வாழ்க்கையை முடிந்து போனது என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய ஆரம்பம் உண்டாவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வழிகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, எதையெல்லாம் முடிந்தது அவ்வளவுதான் என்று நினைக்கிறார்களோ அதில் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்கி கொடுத்து ஆசீர்வதியும். அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். நீ தொட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும், அற்புத மாற்றங்களை காணட்டும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்க, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.